Lawrence. Savar. Nice, strong. Life future, remember. 20 ஆண்டவர். Yes, God. Yes, God. ஆண்டவர். Yes. லைஃப் ஃபியூச்சர் மனசு குழப்ப வேண்டாம். ஆயுஷ் ஸ்ட்ராங். நண்பர்கள் என்னது எலி என்னோட எதிர்காலத்தை சொல்லுமா? எலி ஜோசியத்தை வியந்து பார்த்திருக்காங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தங்க. தரையில அமர்ந்தபடி எலி ஜோசியத்தை ரசிச்சு தலையாட்டிட்டே இவங்க ஜோசியம் பார்த்திருக்கிறது அங்க இருந்த எல்லாரையுமே ஆச்சரியத்திலையும் வியப்பிலையும் ஆழ்த்திருக்கு. என்னதான் வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாலும் தமிழ் கலாச்சாரத்து மேல இவங்களுக்கு ரொம்பவே ஈடுபாடு இருக்காம். உங்களுக்கு ஆயுசு ஸ்ட்ராங்கு, மனசு குழம்ப வேண்டான்னு ஜோதிடர் ஒரு பக்கம் சொல்ல, அது புரியலனாலும் தலையாட்டினபடியே ஜோசியத்தை ரசிச்சிருக்காங்க இவங்க. ஐரோப்பா அமெரிக்கா நாடுகள்ல இருந்து எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் தமிழகத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகள், கோயில்களை வியந்து பார்த்துட்டு போறதும் நம்மளுடைய கலாச்சாரத்தால ஈர்க்கப்பட்டு இவங்களும் சேலை அணியறதும் வேட்டி அணியறதும்னு நம்ம ஊர்க்காரங்களாகவே மாறத பார்த்திருந்திருப்போம். அந்த மாதிரி தான் இங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணொருத்தங்க மாமல்லபுரத்துக்கு சுற்றுலாவுக்கு வந்திருந்திருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இந்த கிளி ஜோசியம், எலி ஜோசியத்தெல்லாம் பார்த்து வியந்திருக்காங்களாம். அர்ஜுனன் தபசு பகுதியை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அங்க எலி ஜோசியம் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இத பார்த்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த பெண் உடனடியா அவர்கிட்ட போயிட்டு தரையில உட்கார்ந்து தனக்கும் ஜோசியம் பார்க்க சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. எலி வெளியே வந்து ஒரு சீட் எடுத்து கொடுக்க அந்த சீட்டுக்கு ஏத்தபடியே ஜோதிடம் பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கு அது புரியலனாலும் தலையாட்டினபடி ரசிச்சு இத பார்த்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த எலியை எடுத்து தொட்டு பார்த்து விளையாடி இருந்திருக்காங்க இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண். இப்படி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தங்க எலி ஜோசியம் பார்த்திருக்கிறது அங்க இருந்த எல்லாருமே ஆச்சரியத்திலையும் வியப்பிலையும் ஆழ்த்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.